அது அந்த கேம் இந்த இதுதான் சீட்டாட்டம், அந்த இப்போ கடன் வாங்குறது, கடன் அடைக்கிறது, அது எப்படி தப்பிக்கிறது, அதுதான் இது. நல்லா இருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டாக போகுது. நல்லா இருக்கு. எல்லாம் நம்ம நல்லா குடும்பம் மாதிரி தெரியலையே, நல்லா நடிச்சிருக்கிறாங்க. 4 ஆர்டிஸ்ட் தானே, ஒரே பிளேஸு. நல்லா இருக்கு. நன்றி. நல்லது. எல்லாம் பார்க்கலாம், பொறுமையாக பார்க்கலாம், உட்காந்து ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு படம் வந்து ஒரு அவேர்னஸ் தான். இந்த சூதாட்டம் விளாட்றாங்க, இந்த ஆன்லைன் சூதாட்டம் விளையாட்டு அண்டு மணி ஆப்ஸ் எல்லாம் இருக்குதுங்க பார்த்தீங்களா, அதுக்குண்டான ஒரு அவேர்னஸாக இந்த படம் இருக்கும். அதை பற்றி தான் படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் கதை. அவர் ஹீரோ நல்ல ஆக்டிங்காக இருந்தது. ஹீரோவோட நல்ல ஆக்டிங்கு. அந்த காதல் கொண்டேனுடைய ஆக்டர் அந்த அவர் நல்லா பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக அவர் இருந்திருந்தால் இந்த படம் வந்து அவருக்கு இன்னொரு லைஃபாக இருந்திருக்கும். அவர் இல்லை, அன்லக்கீலி. நல்லா அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சாங் நான் பார்க்கல, நான் 15 மினிட்ஸ் லேட்டாக தான் வந்தேன். மியூசிக் நல்லா இருந்தது, கரெக்டாக ஃபினிஷிங் இருந்தது. 1.5 மணி நேரத்தில் கிறிஸ்பாக நல்லா முடிச்சிருக்காங்க படத்தை. எஸ். படம் வந்து போர் இல்லை, ஜஸ்ட் ஒரு வீட்டில் நடக்கிற ஒன் டே ஸ்டோரி தான் இது. படம் வந்து லேகு கிடையாது, நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. 3 பேர் வச்சு 3 கேரக்டர் தான் படத்தில். 3 கேரக்டர் வச்சு ஒரு 90 மினிட்ஸ் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. படத்தில் வந்து லோன் கேம் ஆப் இப்போ ஆப்பெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரிலாம் லோன்லாம் எடுக்காதீங்க. அது மாதிரி லோன் எடுத்திங்கன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஒரு டீம் வரும். அந்த டீம் மூலிமா உங்களுக்கு மைண்ட் டார்ச்சர் பண்ணி உங்களை தற்கொலை பண்ணுற சூழ்நிலைக்கு வர வச்சுருவாங்க. அதனால் எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி நல்லா பண்ணியிருக்காங்க. நடித்தவர் நல்லா பண்ணியிருக்காரு. அபிநய் சார் நல்லா பண்ணியிருக்காரு. சாரி, லாஸ்ட்டு படம் ஆயிடுச்சு அவருக்கு. இருந்தால் அவருக்கு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. இவர் ஹீரோ சார் நல்லா தான் பண்ணியிருக்காரு சார். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. சாங்லாம் இல்லை, சும்மா ஒய்ஃப் கேரக்டர் மட்டும் ஒரு சீன் வந்து போவாங்க. கேம்லிங்னால வாங்கினா எவ்வளோ கெடுதல், ப்ளஸ் வந்து சூதாடுறதுனாலையும் ப்ளஸ் கடன் வாங்குறதுனாலையும் எவ்வளோ ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். நம்ம ஜஸ்ட்டு பணம் வருதுன்னு கடன் வாங்கிடுறோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம படிக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு மாஃபியா மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. இதனால எத்தனை பேரோட லைஃபு ஒரு காலத்தில் லாட்ரி சீட்னால அழிஞ்சாங்க. நம்ம தண்ணி அடிக்கிறதுனால நிறையா ஃபேமிலி அழியுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி கடன் வாங்குறதுனால நம்ம பேப்பரில் ஒரு லைனில் ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு படிக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு டார்க் லைஃப் இருக்குது அப்படிங்கிறது இந்த மூவியில் தான் தெரிஞ்சுது. ஆக்சுவலாக இதை எல்லோரும் பார்க்கலாம். இது ஒரு கமர்ஷியல் மூவியாக பார்க்காம இதை எல்லோரும் பார்த்தாங்கன்னா ஒரு அவேர்னஸாவது வரும். வேறு லெவலில் ஒரு ஆக்டிங், அவர் யாருமே யூஸ் பண்ணலன்ற மாதிரி இருந்தது. வேறு லெவலில் இருந்ததுங்க அவர் ஆக்டிங். ரொம்ப சூப்பராக இருந்தது அவரோட ஆக்டிங். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோடையும் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணுங்க. ஃபேமிலி, பேச்சுலர்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். பேராசைப்பட்டால் பெருநஷ்டம் தான் லைஃப்பில். அது அழகாக எடுத்திருந்தாங்க. வெரி குட், எக்ஸலண்ட் மூவி. இட்ஸ் எ சோஷியல் அவேர்னஸ் மூவி. இந்த படம் வந்து எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கணும். இப்போ வந்து லோன் நம்ம தெரியாமல் ஆன்லைனில் எடுத்துகிட்டு அப்புறம் அது கேம்பிளிங்க்கு யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் அது ரொம்ப தப்பான விஷயம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் யாரும் படிக்கிறதில்ல. அது முதல்ல படிங்க, அதில் என்ன டேஞ்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிட்டியில் வந்து நிறைய சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் பார்க்குறவங்க வந்து டெஃபினட்டாக லோன் எடுக்க மாட்டாங்க, கேம்பிளிங்கும் பண்ண மாட்டாங்க. அந்த ஆன்லைன் பெட்டிங், அந்த ஆன்லைன் கேம்பிளிங் அண்ட் ஆன்லைன்லேருந்து லோன் வாங்குறது, இதெல்லாம் வந்து டேஞ்சரஸ் திங். ஸோ அதில் வந்து டைரக்டர் அபிஷேக் ஹஸ் given an amazing movie and actor Nivas has done a fantastic job. ஸோ இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், லைக் நிறைய பேர் வந்து லோன் எடுத்துகிட்டு they were all shocked. இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கே, இந்த படம் முதலே வந்திருந்தால் நான் வந்து லோன் எடுத்திருக்க மாட்டேன், கேம்பிளிங் பண்ணியிருக்க மாட்டேன், அந்த ஃபீலிங்கில் தான் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ சாரி சார், புது முகம் பழைய முகம் அந்த கான்செப்டே இல்லை. ஆக்சுவலி வந்து இது வந்து கதை நல்லா இருக்குது. அந்த கதை நல்லா இருந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆக்டருக்கு ரிலேட் பண்ணிடுவோம். நம்ம வந்து அவங்க வந்து லைக் ரஜினியோ கமலோ அந்த மாதிரி சொல்லாமல் இந்த படத்தோட என்ன சொல்ல வராங்க, இதை நம்ம எப்படி நம்ம லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போனால் அது நல்ல படம். எக்ஸலண்ட்டாக இருக்குது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சஸ்பென்ஸ் த்ரில்லர் அண்ட் ஐ ரியலி வாண்ட் ஆல் த ஃபேமிலி ஆடியன்ஸ் டு see this. It's good, very good. Yeah, the background music is good, the cinematography is good. குறையே இல்லை சார். ஆக்சுவலி லேகே இல்லை, எனக்கு தெரிஞ்ச லேக் இல்லை. 100% ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். there is nothing in 18+ content இருக்கிற மாதிரி I don't except for the smoking and drinking part, that's okay. But gambling எடுக்கிறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஸோ yeah.
படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லாம் பார்க்க வேண்டிய படம் தான். நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ சூதாடுறதுக்காக தயவுசெய்து லோன் வாங்கி இப்படி மாட்டிக்காதீங்க. ஸோ அபினவ் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைமில் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் தான். ஆமாம் சார், இது சூதாட்டம் தானே. சூதாட்டத்தில் தான் அவங்க லோன் வாங்கி மாட்டிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஸோ படம் ரொம்ப நல்ல படம். தயவுசெய்து ஃபேமிலியோடு பாருங்கள். எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது மாதிரி கேம் விளையாடக்கூடாது அப்படிங்கிறது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பசங்களுக்கு நம்ம சொல்லணும் இப்படி கேம் விளையாடக்கூடாதுன்னு. இதெல்லாம் அவங்க ஃப்யூச்சரே ஃபாலோ ஆகுது. அப்புறம் வந்து படம் கேரக்டர் எல்லாமே நல்லா இருக்குது. செம்மையாக நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. போரிங்கே இல்லை. நல்ல படம். எல்லாம் ஒரு நல்ல மெசேஜ் என்னென்னா அப்படி கேம் உள்ளே போகக்கூடாது பசங்களுக்காண்டி. அது இது பேரண்ட்ஸ் பார்க்குறது முக்கியம்தான். எவ்வளோ உள்ளே போனால் எவ்வளோ டீப்பாக இதாகுது அப்படிங்கிறதுனால அவங்க லைஃபே போகுதுங்கிற மாதிரி கட்டுறது போது இனிமேல் நம்மளும் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும். இதில் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டரில் அபிநய் பண்ணியிருக்காரு. அபிநய் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்ம கூட இல்லை. பட் இருந்தாலும் இந்த படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருக்காருன்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸை அவர் பார்க்காம போயிட்டாரோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படத்துடைய ஹீரோ நிவாஸ் ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். அவரும் ரொம்ப சின்ன கம்மியான கேரக்டர்ஸ் தான், அவருடைய எல்லா கேரக்டருமே அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ வெரி சப்போர்ட்டிவாக இந்த படத்துக்கு வந்து நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணும்.